ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹா. அன்புள்ள பக்தர்களே, இன்று மிக புண்ணியமான சித்ரா பௌர்ணமி. சந்திர பகவான் பூரண ஒளியுடன் திகழும் இந்த வெள்ளிக்கிழமையில் சித்திரகுப்தர் உங்கள் நல்ல செயல்களை பெரிதாக எழுதட்டும். மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் செல்வம் பொழியட்டும். எல்லா பாவங்களும் அழியட்டும், புண்ணியங்கள் பெருகட்டும். இப்போது இன்றைய சித்ரா பௌர்ணமி ராசி பலன் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது பாருங்கள். மேஷம், தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, பக்தியில் ஈடுபாடு அதிகரிக்கும். ரிஷபம், பொருளாதாரம் மேம்படும், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயம். மிதுனம், மன அமைதி கிடைக்கும், குடும்ப உறவுகள் வலுப்பெறும், பயணங்கள் சுபமாக இருக்கும். கடகம், உத்தியோகத்தில் உயர்வு, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், பௌர்ணமி வழிபாடு மிகவும் பலன் தரும். சிம்மம், செல்வ வளம் அதிகரிக்கும், குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி, சிவபெருமானின் அருள் பூரணம். கன்னி, தடைகள் நீங்கும், புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், பக்தி செயல்பாடுகள் மனதை தூய்மைப்படுத்தும். துலாம், வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல பலன் தரும், குடும்பத்தில் சந்தோஷம், லக்ஷ்மி பூஜை செய்ய சிறந்த நாள். விருச்சகம், ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும், பழைய பிரச்சனைகள் தீரும், சித்திரகுப்தர் அருள் உண்டு. தனுசு, வியாபாரத்தில் லாபம், உடல் நலம் சிறப்பு, பௌர்ணமி விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு மிகப்பெரிய பலன். மகரம், அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றி, குடும்ப உறுப்பினர்களுடன் இன்பம், மகாலட்சுமி அருள் பெருகும். கும்பம், புதிய யோசனைகள் வெற்றி பெறும், நண்பர்கள் உதவி கிடைக்கும், பக்தியால் மன அமைதி உண்டாகும். மீனம், செல்வம் சேரும், ஆரோக்கியம் உயரும், இன்றைய பௌர்ணமியில் குலதெய்வ வழிபாடு செய்தால் அபரிமித பலன். எல்லா ராசிக்காரர்களுக்கும் சித்ரா பௌர்ணமியின் பூரண அருள் கிடைக்கட்டும். காலையில் எழுந்ததும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹா என்று 108 முறை சொல்லுங்கள். பக்தியுடன் இன்று தொடங்குங்கள், வாழ்க்கை ஒளிரும். ஓம் நம சிவாய. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹா.